ஹலோ கைஸ், பொதுவா நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல சில விஷயங்கள் ரொம்பவே முக்கியமா இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் பணம். சோ பணம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அதனால தாங்க இங்க எல்லாருமே பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சோ அதனால எல்லாருக்குமே சொந்தமா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால தாங்க நம்ம சேனல் மூலமா டெய்லியும் ட்ரெண்டிங் பிசினஸ் அண்ட் ஃபியூச்சர் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி சொல்லிக்கிட்டு வரோம். சோ அந்த பிசினஸ் பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோ போகலாம். பொதுவா எல்லாருக்குமே ஆசைகள்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம், நிறையவே ஆசைகள் இருக்கும். ஆனா அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு கையில காசு இருக்காதுங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த பார்ட் டைம் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி பார்க்க போறோம். சோ அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற பிசினஸ் தாங்க ஃபுட் சேல் பிசினஸ். இப்போ நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல சில பேர் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்கூலோ காலேஜோ எப்படி இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது உங்க வீட்டு ஃபுட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொதுவா ஹாஸ்டல்னு எடுத்துக்கிட்டாலே அங்க ஃபுட் அவ்வளவா நல்லா இருக்காது. சோ கடையில தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல நம்ம வீட்ல இருந்து ஹோம்மேடா சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சோ நீங்க படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூலமா உங்களுக்கு செட் ஆஃப் அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிசினஸ் நோட் செல்லிங் பிசினஸ் தாங்க. இப்போ நம்ம என்னதான் புக்ஸ் வச்சு படிச்சாலும் எல்லாருக்குமே நோட்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு ரொம்பவே முக்கியமா இருக்குங்க. அதுலயும் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா புக்ஸுமே பெருசு பெருசா தாங்க இருக்கும். அதை தூக்கிட்டு போறதுக்கே சில பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவங்க நோட்ஸ் அண்ட் கைட்ஸ் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க நல்லா படிப்பீங்க அண்ட் நோட்ஸ் எல்லாம் சூப்பரா எடுப்பீங்க அப்படின்னா அதை நீங்க சப்ஜெக்ட் வைஸ் பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க செகண்ட் இயர் படிக்கிறீங்க. சோ உங்க சப்ஜெக்ட்ல உள்ளதையே நோட்ஸ் மாதிரி எடுத்து பிடிஎஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க ஆல்ரெடி படிச்சு முடிச்ச ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ல இருந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். சோ இது மூலமா நீங்க படிச்ச மாதிரியும் இருக்கும் அண்ட் கை நிறைய பணம் சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும். சோ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல பிசினஸ்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். பொதுவா ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலே அங்க டெக்கரேஷன் இல்லாம இருக்காதுங்க. சோ பர்த்டே ஃபங்க்ஷன் அண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்ல கண்டிப்பா டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்க கூட சேர்ந்து இந்த ஈவென்ட்ஸ்ல டெக்கரேஷன் ஒர்க் பார்க்கலாம். சோ இது மூலமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் நீங்க இந்த பார்ட் டைம் பிசினஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லைங்க. அண்ட் இப்ப ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அங்க டெக்கரேஷன் ஒர்க் பண்ற ஈவென்ட் மேனேஜர் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி தரேன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஈவென்ட்ஸ் நடக்கிறப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நீங்க போய் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். சோ இது மூலமா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஆஃப்லைன்ல எப்படி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதையும் சொல்றேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். சோ அதை நீங்க சோஷியல் மீடியா பேஜ்ல இருந்து கண்டுபிடிச்சு இது இங்க கிடைக்குது, இந்த ப்ராடக்ட் இங்க வாங்கினா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இன்டர்நெட் மூலமா சர்ச் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அது மூலமாவும் நீங்க மணி ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். சோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு தேவையே இல்லைங்க. ஆனா ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு 10 ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு ஈவென்ட்டுக்கு 1500 ரூபாய் மணி ஏர்ன் பண்ணாலும் 10 ஈவென்ட்டுக்கு 15000 வரை சம்பாதிக்க முடியும். அதுவும் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல பிசினஸ்னு சொல்லலாம். இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க. டாடா.